மீன்ச்சி மசாலா. நேர்களே, நான் இன்றைக்கு அருமையான ஒரு கடற்கரையிலேருந்து சுட சுட பிடிச்ச ஃப்ரெஷ் ஃபிஷ், அதன்று அந்த மீன் வெரைட்டி பேரட் ஃபிஷ், அதை இப்போ நான் பிடிச்சிட்டு அதை எடுத்துக்கொண்டு வந்தேன். வீட்டில் ஃபிஷ் பேக் பாபிக்யூ ஒன்று போடுறதுக்கு பேரட் ஃபிஷ் அப்படின்றா கிளி மீன் நான் சூப்பராக இன்றைக்கு சமையல் ஒரு பேக் பாபிக்யூவாக போடுறதுக்கு இப்போ தயாராகிடுங்க. நேர்காணல பாருங்க எப்படி செய்வோம். ஓகே, மீன்ச்சி மசாலா. خليتيني بلا بك مهموم وحلواش باقي غاد فرح في يوم عاش من دنيا غادي بغيابك 3. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மீன்ச்சி மசாலா. இன்றைக்கு நான் ஜாகிங் போகல ஒருத்தர் மீன் பிடிச்சி போனேன். அந்த மீனை ஃப்ரெஷ் ஃபிஷ், இந்த மீனை எடுத்துக்கணும். அந்த ஃப்ரெஷ், இது பேரட் ஃபிஷ் பாருங்க, பேரட் ஃப்ரெஷ்ஷாக, அதுவும் சின்ன சின்ன குட்டி மீனும் இருக்குது. இது என்னென்ன வெரைட்டி தெரியா, ஆனாலும் இந்த ஜாகிங் டேயில் நான் ஃபிஷ் வந்து பிடிச்சி எடுத்துக்கணும். வந்து நல்ல வடிவா பாருங்க பேரட். இதுக்கு சில கிளி பேரட். ஓகே, இப்போ மீனை இல்லை இதுக்கு செதில், அந்த செதிலை சுத்தமாகணும். அதுக்கு ரொம்ப மீனை தாட்டிப்பு. இந்த மீன் கிளி மீன் சரியான தாட்டிப்பு. இந்த கிளி மீன், இந்த செதில், அதில் தான் இந்த வரணும் மீக்கு கிளி வரணும். இதுதான் சார். Mana bodoh. இதை வந்து நீங்கள் ஒரு 45 minutes நீங்கள் ரெஸ்டாக வைங்க. இல்லை ஃபிஷ், அப்போ தான் இந்த உப்பு புளி எல்லாம், இந்த காரத்துக்கு உப்பு புளி எல்லாம் அதுக்கு உறிஞ்சிக்கொள்ளும். ஓகே, இப்போ இதை 45 minutes இதை நாங்கள் ரெஸ்ட் பண்ணினேன். இப்போ நாங்கள் இதை டேக் போடுறதுக்கு 220 about 1 hour. ஓகே, போட்டுட்டா. நான் இப்போ பேக் பண்ணி முடிஞ்சு இந்த மீனை இதுதான் மேக் பண்ண ஸ்ட்ரக்சரை பாருங்க. நல்லா வெந்திக்கு நல்லா டெண்டராக இருக்கு. இது செல்வ வந்து பேரட் ஃபிஷ் பேக் பாபிக்யூ நல்லா ஜூஸி ஆகி. ஆனால் சாப்பிட்றதுக்கு ஒரு பீஸ் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, நல்லா இருக்கு. சிக்கன் மாதிரி இந்த ஃபிஷ், இந்த ஃபிஷ் வந்து சிக்கன் டேஸ்டி ஆகி. கொஞ்சம் ரைஸ், அதோட நான் வேற மீன் பாலான மீன் இதுக்கு சில பால் மீன் இதே மெழுது இருக்கு. இதே போட்டு
நானும் கொஞ்சம் விருந்து ரைஸுக்கு விருந்து போட்டா I want to eat here. வேற லெவல் அல்டிமேட் டேஸ்ட். கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போதா. அது ஹிமாலயா சால்ட் ரொம்ப உடம்புக்கு நல்ல பிங்க் சால்ட். அது இந்த பாலான மீன் கொஞ்சம் போதா தூவி கொண்டு அதோட ஆட் பண்ணி தின்னும் மேலும் உங்களுக்கு இந்த சோத்துக்கு உங்களுக்கு ரைஸ் சால்ட் போடலாட்டி ஹிமாலயா சால்ட் இஸ் பெட்டர். கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. மிச்சம் சால்ட் தின்னவான சால்ட்டால தான் சுகரால தான் ஃப்ளாவால தான் எல்லா பிரச்சனையும் மாறு. நீங்கள் தின்ன போகல சால்ட் ஆட் பண்ணி தின்னா அது உங்களுக்கு நல்ல டைஜஸ்டிவ் நல்ல ஹெல்த்தி நல்ல வெல்த்தி ஆகிக்கும். அதை சுற்றியும் ஃப்ரை பண்ணி பாருங்க. இதுதான் இந்த ஃப்ரை பண்ணி பாருங்க. இதுதான் இன்றைக்கு இந்த லஞ்ச் ஃபிஷ் மேக் பார்பிக்யூ அண்ட் திஸ் திங்ஸ். இவ்வளோ சோறு தின்னாலும் போதும் தான். மிச்சம் சோறு தின்னவானு மக்களே. சோத்து தின்னா அறிவு ஏறாது. அது சொல்லி கம்மியாக இந்த சோறை தின்னுட்டு ஒரு கப்பு சோறை தின்றால் அது வேணியமாக போதும். அது மனசு தான். மனசு நீங்கள் திருப்திப்படுத்தினா உங்களுக்கு வயிறும் திருப்தி ஆகும். வயிற்ற திருப்திப்படுத்த போவான். மனசை திருப்திப்படுத்தினா உங்களுக்கு எல்லாமே சாதிக்கலாம். அப்போ ஓகே, நீங்கள் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் நாங்கள் சந்திப்போம். ஓகே பாய். மீன்ஸ் மசாலா.